எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு என்ன தேவனுடைய வார்த்தை அப்படின்னா, யாரு சீக்கிரமாய் மறுதலித்து போகிறவர்கள், யாரு ஏசப்பாவை விட்டு பின்வாங்கி போகிறவர்கள் யார் அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு காலத்துல தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் நின்றவர்கள், தேவனுக்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள், இயேசுவை பின்பற்றினவர்கள், எல்லாவற்றிலும் அவரோடு கூட நடந்தவர்கள், ஜெபத்துல, உபவாசத்துல, வேத வாசிப்புல, காணிக்கைகள்ல எல்லாவற்றிலையும் ஊழியத்தை செய்த தேவனுடைய பிள்ளைகளை தான் இந்த கடைசி காலத்துல பிசாசு விழத்தல்றான். நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு. ஏன்னா சில டைம்ல சில பேர் சொல்றது என்கிட்ட, பாஸ்டர் இவன் ஒரு காலத்துல ஆண்டவருக்காக எப்படி இருந்தாங்க தெரியுமா, எப்படி ஆண்டவருக்காக பயன்பட்டாங்க தெரியுமா, ஆனா இன்னைக்கு பாருங்க பாஸ்டர், அவங்க சர்ச்சுக்கு வர்றது இல்ல, அவங்க ஜெபிக்கிறது இல்ல, இன்னைக்கு என் பையன் என் பொண்ணு இன்னைக்கு ஆண்டவர் விட்டு இவ்வளவு சீக்கிரமா பின்னாடி போயிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா இதுக்கு பின்னாடி எல்லாம் நீங்க ஸ்பிரிச்சுவலா பாத்தீங்கன்னா பிசாசுனுடைய பயங்கரமான அட்டாக் அவங்களுக்கு மேல இருக்கும். ஏன்னா அவங்கதான் ஒரு தரிசனம், அவங்கதான் தேவனுக்காக நிற்க அழைக்கப்பட்டவங்க. கர்த்தர் அவங்க மேல மிகப்பெரிய விசேஷித்த பிளான் வச்சிருப்பாரு. ஆனா பிசாசும் அவங்க மேல பயங்கரமா கண்ணு வச்சிருப்பான். நீங்க உடனே சொல்லுவீங்க, பாஸ்டர் இப்ப அதுல இருந்து மீண்டு எப்படி வர்றது, திரும்பவும் நான் ஏசப்பாவுக்காக எப்படி ஓடுறது? நீங்க நல்லா கவனிங்க. ஒருவேளை இதுவரைக்கும் இந்த வார்த்தைகளை பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க பின்வாங்கி இருக்கலாம், ஒருவேளை மறுதளிச்சிருக்கலாம். இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கும் பொழுது, இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களோட பேசும் பொழுது இன்னைக்கு ஒப்பு கொடுத்து நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா, கர்த்தர் இதுவரைக்கும் நீங்க செய்ததை பார்க்க மாட்டாரு, இனிமேல் அவர் உங்களை கொண்டு செய்கிறதை இந்த உலகம் பார்க்கும். நீங்க திரும்பவும் என்ன செய்யுங்க, விழுந்த இடத்துல எழும்புங்க. உங்களுக்கு வேதத்துல ஒரு பாத்திரத்தை நான் முன்னாடி கொண்டு வந்து, அதற்கு அப்புறம் நீங்களும் அந்த பாத்திரத்தை பார்க்கும் பொழுது ஏசப்பாவுக்காக ஓடுற அந்த உணர்வை கர்த்தர் உங்க இருதயத்துல போடுவார். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்காக்கு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் பாருங்க, 31, 32. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றார். நீங்க நல்லா கவனிங்க. அதுக்கு அடுத்து நீங்க 33வது வசனத்தை பார்த்தா சீமோன் பதில் கொடுக்கிறாரு. அதற்கு அவன், ஆண்டவரே காவலிலும், நல்லா கவனிங்க, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன் என்றான். இப்ப இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். அவன் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் எப்படின்னா, நான் எல்லா இடத்துலயும் உம்மோட வருவேன். நீங்களும் அப்படித்தானே சொன்னீங்க. ஒரு காலத்துல உங்களோட ஃபெய்த் அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அப்படித்தான் இருந்தது. ஆனா எதனால நீங்க இன்னைக்கு பின்வாங்கி போனீங்க, மறுதளிச்சு போனீங்கன்னா, அந்தரங்க உறவு இல்லை. நீங்க வெளித்தோற்றத்துக்கு எல்லாத்துலயும் நீங்க செய்துட்டீங்க. ஆண்டவரோட தனிமேல அந்த உறவு இருக்கு பாத்தீங்களா, அதை என்னைக்கு பிசாசு கை வைக்கிறதுக்கு இடம் கொடுத்தீங்களோ, என்னைக்கு நீங்க சோர்ந்து போனீங்களோ, என்னைக்கு உங்களுக்குள்ள மனசோர்வு வந்துச்சோ, அன்னைக்கு தான் இப்ப நீங்க குணப்பட வேண்டிய அந்த இடத்துல அவன் கை வச்சுட்டான். அதனாலதான் ஏசப்பா பேதுருக்கு, சீமோனுக்கு சொல்றாரு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. அப்படின்னா என்ன? நான் ஆயத்தமாக வேண்டியது என்கிட்ட இருக்கு. அப்ப அவனுக்கு புரியல. ஏசப்பாவோட கூட இருக்கும் பொழுது பிசாசு அத்தனை சீசர்களையும் கை வைக்க முடியல. ஏன்னா அவர் சத்தியமா இருக்கிறாரு, வார்த்தையா இருக்கிறாரு, ஜீவனா இருக்கிறாரு. அவர் எங்க போனாலும் இவங்க கூடவே இருக்காங்க, அவனுக்கு தொடர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா அவர் போற நேரத்துல பிசாசு கேட்கிறான், கோதுமையை எப்படி புடைக்க போறானோ அதே போல இன்னைக்கு உங்களை புடைக்க போறான். நீங்க ஆயத்தமா இருங்க, உங்க விசுவாசத்துல உறுதியா இருங்க. நல்லா கவனிங்க. எந்த பாவம் வேணாலும் நீங்க செய்திருக்கலாம், எப்பேற்பட்ட அக்கிரமம் வேணாலும் செய்திருக்கலாம். நீ செய்த பாவத்தை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து தாழ விழுந்து மனம் திரும்பிட்டா மன்னிப்பு உண்டு. நீங்க தாவீதை கூட பார்க்கலாம். ஆனா செய்த பாவத்தை சரின்னு சொல்லி அதை நியாயப்படுத்துற எண்ணம் உனக்குள்ள வந்துருச்சுன்னா நீ பின்வாங்கி போற இருதயத்துக்கு வந்துருவ. சில டைம்ல அழைக்கப்பட்டவர்களை விட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு பாவத்துல விழுகிறதுக்கு வாய்ப்பு நிறைய வரும். அது பண ஆசை, பொருளாசை, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், எந்த பாவமா கூட இருக்கலாம். ஆனா அந்த பாவத்துல நீ திரும்ப கத்துட்ட வரியான்றத அவர் எதிர்பார்க்கிறார். நீ செய்துட்ட, ஒருவேளை தவறிட்ட, அது தெரிஞ்சோ தெரியாமையோ, ஆனா அதை நியாயப்படுத்தாம நான் செய்தது தவறுன்னு தாழ்த்துறீங்க பாத்தீங்களா, கிருபை மேல கிருபை கொடுத்து திரும்பவும் தூக்கிடுவார். ஆனா அந்த பாவத்தை தான் பிசாசு உங்கள்கிட்ட குற்ற உணர்ச்சியா கொண்டு வந்துடுறான்.
நீ இந்த பாவத்தை செய்த பத்தியா, இந்த அக்கிரமத்தை செய்த பத்தியா, இனிமேல் தேவ சமூகத்துல வந்தா உனக்கு மன்னிப்பு கிடையாதுன்ற அந்த குற்ற உணர்ச்சி வரும் பொழுது இது எதை நம்மள்ட்ட பிரிக்குதுன்னா தேவனுக்கும் எனக்குமான அந்தரங்க உறவுல கை வைக்கிறான். அதனாலதான் நம்ம இரவுல 12 மணிக்கு ஜெபிக்க போனா இப்ப ஜெபிக்க முடியல, 4 மணிக்கு எழும்புனா ஜெபிக்க முடியல. தனிமையில நடந்த ஏன் உள்ள நான் செய்த அந்த தவறு குற்ற உணர்ச்சி வருது. ஆனா இதுலதான் சில இடத்துல நம்ம மனுஷ ஆலோசனைகளுக்குள்ள போயிடுறோம். நான் ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்றதை நல்லா நீங்க ஞாபகத்துல வைங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்குமான உறவு தான் பெஸ்ட். அந்த உறவு மத்த எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இருக்காது. சில டைம்ல தான் அவங்க சொல்லுவாங்க அது சின்ன பாவம் பெரிய பாவம் அப்படின்னும் பொழுது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அனனியா செய்தது ஒரு பாவம்னா சபிரால் செய்தது சின்ன பாவம் தான், தெரியாம தான் வந்து சொல்றா. இல்லாட்டி ஒருவேளை தெரிஞ்சு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா பேதுரு நினைச்சிருந்தா அவளை மன்னிக்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா மன்னிச்சிருப்பாரு கர்த்தர். ஆனால் அதுல அந்த குற்றத்தை ஒற்றுக்கொள்றாரான்றதுக்காக தான் பேதுரு பாக்குறாரு. அதனாலதான் 2 பேரும் மறிச்சாங்க. இப்ப நீ செய்த பாவம் முக்கியம் அல்ல, நீ பின்வாங்கி போனாலும் திரும்ப வந்து அறிக்கையிட்டு வர்றது முக்கியம். இப்ப பேதுரு இப்படியே பின்னாடி போயிட்டாரு, 3 தடவை மறுதளிச்சு. நீங்க யோவான் 21 பாத்தீங்கன்னா அவர் மீன் பிடிக்கவே போயிட்டாரு. ஏன் உள்ள வர முடியல, மனக்கசத்தை அழுதவரு. ஆனா அந்த பாவத்தை சொல்லி உள்ள வந்திருந்தா தப்பிச்சிருப்பாரு. ஆனால் இயேசு விடல பாருங்க. அவர் கடற்கரையில நிக்கிறாரு. யோவான் 21 நீங்க பாத்தீங்கன்னா 1, 2, 3 எல்லாம் நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க, நிக்கிறாரு. ஆனா நான் பின்னாடி இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. 15 ஏசப்பா இப்ப கேக்குறாரு, இவன் பின்னாடி போயிட்டான், மறுதளிச்சுட்டான். ஆனா இவனுக்கு இப்ப குற்ற உணர்வு இருந்துட்டே இருக்கு. அவர் எல்லா சாப்பாடு எல்லாம் போஜனம் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் கேட்கிறாரு. அவர்கள் போஜனம் பண்ண பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகி சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா என்றார். முன்னாடி அவர் கேட்கல, இவன் சொன்னான். எப்படி அவர் கேட்கல, நான் காவலிலும் சாவிலும் வர்றேன்னு சொன்னான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, அவர் கேட்கல. ஆனா இப்ப அவர் கேட்கும் பொழுது இவன்ட பதில் வரல. ஏன் தெரியுமா? இவனுக்கு தெரியும் நான் முதல் செஞ்ச மிஸ்டேக்கை திரும்ப செய்யக்கூடாது, நீர் அறிவீர் அப்படின்னு உம்மட்ட கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட கொடுத்தான். அதே தடவை 2வது தடவை கேட்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பியா. 3வது தடவை கேட்கும் பொழுது அவன் துக்கப்பட்டு சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் அவன்கிட்ட பெரிய ஒரு பொறுப்பை கத்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு இதுல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாய் ஃபெய்த்தா எல்லாவற்றையும் இழக்க துணிகிறது முக்கியமல்ல, எது நடந்தாலும் அவரை விட்டு பின்வாங்காம திரும்பவும் அவருடைய சமூகத்துக்குள்ள வர்றது ரொம்ப முக்கியம். எது நடந்தாலும் அவருடைய சமூகத்துல வந்து நிற்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் நீங்க கத்தரை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்கலாம். அது உங்களை மாத்தினது வேற சூழ்நிலையா கூட இருக்கலாம், வாழ்க்கையா இருக்கலாம், அது எதா கூட இருக்கலாம். ஆனா இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உனக்குள்ள உணர்த்துறா இருப்பாருங்க. ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவனை மாத்திரம்தான் கத்தர் எந்த இடத்துலயும் கீழே விட மாட்டாரு, உணர்த்திட்டே இருப்பாரு. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட இருந்தாலும் உங்க நண்பர்களோட இருந்தாலும் அதுல வர்ற வசனம் உங்களுக்கானதுதான். நீங்க எந்த சோசியல் மீடியால போய் பார்த்தாலும் அதுல கத்தர் பேசுறது உங்களுக்கான வசனம் தான். நீ எந்த மூலையில கப்பல் அடித்தட்டுல யோனாவை போய் படுத்தாலும் அந்த இடத்துல பேசுறது உனக்கான வார்த்தை தான். ஏன்னா நீ என்னைக்கு திரும்பி கத்தட்ட வர்றியோ அது வரைக்கும் உன் இருதயத்துல ஒரு ஃபுல் சமாதானத்தை பார்க்க மாட்ட. ஏன்னா உன்னால பார்க்க முடியாது. ஏன்னா நீ அழைக்கப்பட்டவன் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீ தரிசனத்தை சுமக்கிறவன். உன் பட்டணத்துல ஒரு எழுப்புதலா ஒரு பாருங்க ஒரு நெருப்பாய் உன்னை மாற்ற கத்தர் அவர் உன்னை பார்த்து பார்த்து டிசைன் பண்ணார் உன் தாயின் வயிற்றுல. அப்படிப்பட்ட பாத்திரத்தை பிசாசு உன்னை பின்வாங்க வச்சாலும் கத்தர் உனக்காக வழக்காடி உன்னை திரும்பவும் கொண்டு வந்து நிப்பாட்டுவாரு. அதனால இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், மறுதளிச்சு போயிட்ட, ஒருவேளை பின்னாடி போயிட்ட, இது கடைசி வாய்ப்பு அல்ல, இன்னும் வாய்ப்பு கத்தர் கொடுக்கிறார், திரும்ப வந்துரு. ஆனால் முதல் செய்த பாவத்தை செய்யாதபடி திரும்பவும் விழுந்த இடத்துல எழும்பி கத்தர் உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை திரும்பவும் புதிதாக்கி இரட்டத்தனையாய் ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம். திரும்ப எழும்பி நில்லு, அந்த குற்ற உணர்ச்சியை தூக்கி போடு. அது எந்த பாவமா இருக்கலாம். அது நீங்க நினைக்கலாம், நீங்க அந்த பாவத்துக்கு எங்க மன்னிப்பு கேட்க போனாலும் கிடையாது, எந்த ஊழிய காட்ட போனாலும் கிடையாது. தேவ சமூகத்துல நீங்க போய் அழுது மனம் கசந்து அந்த புல் பிரசன்னத்துல அந்த பாவத்துக்கான மன்னிப்பு உங்க சரீரத்துல என்னைக்கு உணர்றீங்களோ இரட்டத்தனையாய் வல்லம் உங்க சரீரத்துல வெளிப்படுறதை நீங்க பாப்பீங்க. நான் கண்டுகிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, வெளி ஸ்டேஜ்ல பிரகாசிக்கிறவனை விட, அதுபோல வெளிச்சோத்தத்துல நம்ம எவ்வளவு ஊழியம் செய்யறதை விட, தேவ சமூகத்துல பிரசன்னத்துல அவர் மன்னித்ததை உணர்ற ஒரு தேவ ஊழியக்காரன் இந்த உலகத்துல மிகப்பெரிய டாப் ஒன்று. அவரோட பேசி அந்த உணர்வை நம்ம ரிசீவ் பண்றது. அதனால கத்தர் இன்னைக்கு உங்க பாவத்தை மன்னிக்கிறார். கத்தர்ட்ட நீங்க வந்து முன்னாடி சொல்லுங்க, அறிக்கை இடுங்க. ஒருவேளை ஏமாத்தி இருக்கலாம், துரோகமே பண்ணிருக்கலாம். என்னை பொறுத்தவரை நான் ஆண்டு சொல்றது ஒண்ணுதான், நான் செய்தது இதுதான். தண்டிக்கிறத நீங்க தண்டிச்சிருங்க, நீங்க என்ன அடிங்க, ஆனா மத்தவங்கள்ட்ட ஒப்பு கொடுத்துறாதீங்க. 1 நாளாகமம் 21 தாவீது தான் சொல்றாரு, உங்களுடைய இரக்கம் கிருபை பெரியது,
அதனால அந்த சீமோன கர்த்தர் திரும்பவும் அழைச்சு அந்த பேதுரு செய்த ஊழியத்தை நீங்க பாக்குறீங்க. நிழல் பட்டு சுகமானவங்க அநேகர். நீ வேறு பிரிக்கப்பட்டவன். உன்னை அவர் தள்ளல, உன்னை திரும்பவும் உருவாக்க கர்த்தர் விரும்புறாரு. எழும்பி வா, கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு நான் சொல்ல விரும்புறேன். இந்த வாரத்துல பாருங்க, சனி ஞாயிறு நம்ம பெங்களூர்ல விசேஷத்தமான ஒரு ஜெபம் பாருங்க. கடைசி கால ஆயத்த ஜெபம்னு ஒரு சபையில நாங்க ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். பெங்களூர்ல இருந்து பாக்குற பிள்ளைகள் இந்த பிரேயர்ல நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினா, நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க அதுக்குரிய லொகேஷன் நம்பர்கள் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்னும் அது குறித்து தெரியப்படுத்தினா வாட்ஸ்அப் நம்பரும் நான் ஷேர் பண்றேன். மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்றோம். பெங்களூர்ல இருக்கிற பிள்ளைகள் வாங்க. அது போல நீங்க எந்த சபைக்குமே போக முடியல, இன்னைக்கு நான் சபைக்கு போகாம ஆண்டு விட்டு ரொம்ப தூரமா இருக்கிறேன்னா, எங்களுடைய ஆன்லைன் பிரேயர்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது. அதுல கலந்து கொள்ளுங்க. நிச்சயமா வாங்க, கர்த்தர் உங்களை கட்டுவாரு, அடுத்த கட்டத்தை கொண்டு வருவாரு. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you.